ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்ன டிப்ஸுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுகப்பிரசவம் ஆகணும்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா ரொம்ப முக்கியமான டிப்ஸ் இது. டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம சோர்ந்து உட்காந்துரவே கூடாது, படுத்து தூங்கிட்டேவும் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி வலி நமக்கு வராது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச வேலைகளை வீட்டில் கண்டிப்பாக செய்யணும். நம்மளுக்கு வளைகாப்பு போட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்துப்பாங்களே அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வேலைகள் நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த இடுப்பெலும்பு விரிவு கொடுக்கும். அப்போ தான் குழந்த வெளியில் வர்றதுக்கான அந்த வலி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வேலைகள் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பாருங்கள். துணி துவைங்க, அந்த மாதிரி வேலைகள் சின்ன சின்ன வேலைகளை பாருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வேலை எல்லாருமே அதிகமாக பார்ப்பாங்க. நம்ம பாட்டி அவங்கெல்லாம் 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்கள்லாம் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஆப்ரேஷன் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி அவங்க வேலையெல்லாம் பார்க்குறதுனால தான் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. அதனால் வீட்டு வேலைகள் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குன்னு ரொம்ப கடினமான வேலைகள்லாம் நம்ம செய்ய வேண்டாம். ரொம்ப வெயிட் தூக்குறது அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச வேலைகள் வீடு கூட்டுறது, அதுக்கப்புறம் இந்த துணி அலசுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்மளே செய்யணும். இதனால் நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வயிற்றில் நல்லா விளக்கெண்ணெய் போடணும். விளக்கெண்ணெய் போட்டு நைட்டு போடணும். நைட்டு விளக்கெண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறணும். ஒரு அரை மணி நேரம் விளக்கெண்ணெயை போட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு சும்மா உட்காருங்க. ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வெது வெதுப்பாக வெந்நீர் வச்சு அந்த வெந்நியை நம்ம குளிக்கணும். அந்த வெந்நீரில் குளிக்கிறதுனால அந்த விளக்கெண்ணெய் போட்டதுக்கும் அந்த வெந்நீரில் குளிக்கிறதுக்கும் நம்மளுக்கு அந்த குழந்த உள்ளே நல்லா ரொட்டேட் ஆகும். நம்மளுக்கு நல்லா தலை திரும்புறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. நமக்கு நார்மல் டெலிவரி வலி ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சோறு ஆக்கும்போது சோறு கொதிக்கும்ல, அந்த தண்ணியில் வெண்ணெயும் பனங்கற்கண்டும் போட்டு நல்லா ஆற்றி குடிக்கணும் காலையில். சில பேர் வீட்டில் குக்கரில் சாப்பாடு ஆக்குவாங்க. குக்கரில் ஆக்குறத விட நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரத்தில் சோறு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் பானையில் தான் நாங்கள் சோறு ஆக்குவோம். அந்த மாதிரி அந்த சோறு கொதிக்கிறப்ப ஒரு டம்ளரில் அந்த தண்ணியை கோரிக்கோங்க, எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பனங்கற்கண்டும் வெண்ணெயும் போட்டு நல்லா ஆற்றி குடிக்கணும். இப்படி ஆற்றி குடிக்கிறதுனால நம்ம கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். இது நம்ம அந்த டெலிவரி டயத்தில் தான் குடிக்கணும்னு இல்லை. நம்ம அதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு மேலேயே நம்ம அப்பப்போ இதை குடிக்கலாம். இது குடிக்கிறதுனால நம்ம குழந்தைக்கும் ரொம்ப ஹெல்த்தி தான். இதுவும் ஒரு டிப்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருக்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா அந்த மாதிரி நம்ம வளைகாப்பு போட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டோன்னா நம்ம அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம சேர்ந்து இருக்கிறதுனால தான் நார்மல் டெலிவரிக்கு இடம் கொடுக்கும். அந்த குழந்த வெளியில் வர்றதுக்கு இடம் கொடுக்கும். அதனால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நம்மளால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் இல்லையா? அதனால் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனாலையும் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சோம்பு கஷாயம் வச்சு குடிங்க. சோம்பு கஷாயம் நம்மளுக்கு வலியை கொஞ்சம் கொஞ்சமாக வரதுக்கு ஆரம்பிக்கும். சோம்பு ரொம்ப நல்லது நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு. அதனால் சோம்பு கஷாயம் குடிங்க. அது நைட்டு குடிங்க. அதுக்கப்புறமா முருங்கை இலையும் சீரகமும் போட்டு குடிக்கணும்.
இதுவும் ரொம்ப முக்கியம்தான். இது குடிக்கிறதுனாலையும் நம்மளுக்கு சீரகம் சேர்றதுனால நம்ம காலில் வந்து வீக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அந்த நீர் வந்து காலில் வந்து நிற்காது, கரைஞ்சி வெளியே போயிடும். அதனால் நீங்கள் வந்து முருங்கை இலையும் சீரகமும் சேர்த்து அதையும் ஒரு சூப் மாதிரி வச்சு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இதனாலேயும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வர வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.